ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிஹெச்டி காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு. இதில் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா ஃப்ரீ டிஃபைன்டாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி வேணும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், +2, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து கம்பல்சரியாக வேணும். இதில் +2 மட்டும் நம்ம மார்க் வந்து நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் மீதி இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி. இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், இல்லாதவங்க விட்டுறலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கூகுளில் போய் பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம அப்ளிகேஷன் அட்மிஷன் க்ரைட்டீரியா அட்மிஷன் அடித்தா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுனா ஹோம் பேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணோன்னா அட்மிஷன். ஸோ இந்த அட்மிஷன் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸுக்கு போகிறீங்களோ அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து முன்னாடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் கிளிக் பண்ணி ஸோ ஆன்லைன் அப்ளை இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகுனா லோட் ஆகுது. ஸோ இதில் 2024-25க்கு நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் போட போகிறோம். ஸோ அப்ளை ஃபார் யூஜி. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் க்ரியேட் அக்கௌண்ட். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடியும் அதே மாதிரி கேட்கும். தென் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இதை மூணுமே இங்கே பாருங்கள், க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டைரெக்டாக லாகின் கொடுத்துட்றேன். ஸோ லாகின் கொடுத்தப்போ ஸோ என்னுடைய பேஜுக்கு போயிடும். ஸோ நான் ஆல்ரெடி அட்மிஷன் பேஜில் ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் அங்கே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இங்கே 10th மார்க் ஷீட் இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆதார்னு போட்டு நான் ஆதார் கார்டையும் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஆதார் நம்பரு நான் இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ 7 என்னுடைய ஆதார் நம்பர், உங்களுடையது என்னவோ அதை என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். பாருங்கள், இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி கொடுத்ததுன்னா கம்யூனிட்டியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் எங்கே இருக்கீங்களோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, அப்புறம் நேட்டிவிட்டி ரூரலாக அர்பனா சர்ப அர்பனான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய அகாடமிக்கு, தென் ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் வந்து எதுலையாவது நல்லா சிறந்து விளங்கியிருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, என்சிசி கேடர் அதில். ஸோ நம்ம பையன் வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஸோ அது எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ நம்ம எல்லாமே கொடுத்தது கரெக்டு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் பேன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எகெயின் வந்து வெரிஃபை பண்ணணும். பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாமே லோகநாதன் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு மார்க் ஆஸ் வெரிஃபை, நம்மளே செல்ஃப் வெரிஃபை பண்ணுது. அப்படி வெரிஃபை பண்ணும்போது இங்கே ஸ்டெப் 1 ப்ரிவ்யூ இருக்கு பாருங்கள், அது வந்து டிக் ஆகிக்கிட்டே வரும். ஸோ செகண்ட் இருக்கிறதும் கரெக்டு. 3வது வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அதுவும் நான் கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4வது அட்ரஸ் கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். 5வது பர்மனெண்ட் அட்ரஸ் கரெக்டு. நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸோ ஓகே டன். ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு வந்து எய்டட்ல எனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னா பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வேணும். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்கோ இத்தனை கோர்சஸ் இருக்குது, இதில் ஏதாவது எனக்கு ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். அதுலேயும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான். சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் அதில் போகலான்ட்டு இருக்கா, பட் வேண்டான்ட்டா கடைசியில். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். பிஎஸ்சி, எஸ்எஃப், அதே மாதிரி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எஃப்ல நம்ம பையனுக்கு வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம் கிடச்சிதுன்னா ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து டிக் பண்ணிட்டேன். பிஎஸ்சிலையும் டிக் பண்ணிட்டேன், அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றது எல்லாமே நான் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இங்கே வந்து செக், அவ்வளோதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தேன். இல்லை சப்போஸ் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமும்
இல்லை நம்ம ஏதாவது சேர்த்தணுன்னாலும் நம்ம எடிட் பண்ணி நம்ம அதுக்கு மட்டும் தனியாக ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக எய்டடுக்கு 50 ரூபா, செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு 50 ரூபா, மொத்தம் 100 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கொடுங்க. இதில் உங்களுடைய கூகுள் பே நம்பரோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாவோ என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்புறமா கூட பே பண்ணிக்கிறேனாலும் பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போவே வந்து என்ன பண்ணிடுறேன், பே பண்ணி விட்டுறேன். ஸோ இதில் வந்து கூகுள் பே ஏதாவது ஒன்று மூலியமாக நான் பே பண்ணிட்டு வரேன். பாருங்கள், ஸ்கேன் இருக்குது, ஸ்கேன் கூட பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், பே கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிடுறீங்க, தயவு செஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷன் என்னவோ அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே ஆகிடும். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா இது என்னன்னா கூகுள் பேயில் போய் உங்களுக்கு வந்திருக்கோ, அதை நீங்கள் பே பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, டன். ஸோ பே பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ பே பண்ணியாச்சு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இருந்தால் போதும். ஸோ பே ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய டேஷ்போர்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு இது அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாவது கோர்சஸ் போடணுன்னாலும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க. இங்கே போய் உங்களோட அப்ளிகேஷன் எது போட்டிருக்கீங்கன்னு வந்திருக்கும். எப்போ இதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்குங்க. அப்ளை ஃபார் மீ எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இத்தனை இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்ஜி கேஷில் என்னென்ன கோர்ஸ் வேணும் பிடிச்சா அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி பிஎஸ்ஜி டெக்குக்கும் இருக்குது, நம்ம அதுக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்யூ.